Hi Murali Tech Videos, please watching, like video, comment, share, subscribe. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேப்டாப் வந்து டெல் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெல் இன்ஸ்பைரான் வந்து N5010, ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து P10F. இந்த மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பவர் சப்ளை வந்து 19.5 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சார்ஜிங் செக் பண்ணுவோம். ஸோ சார்ஜிங் ஹோல்டரை செக் பண்ணும்போது வார்னிங் மெசேஜ் காட்டும். வார்னிங் சவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா பீப் அடிக்குது. ஸோ அப்படின்னா ஃபுல் ஷார்ட். பவர் சப்ளை பாருங்கள், 19.50 செக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் மெசேஜ் அடிக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0 போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஃபுல் ஷார்ட்டில் இருக்குது. நம்ம இப்போ வந்து லேப்டாப்பை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எந்த மதர் போர்டை பார்ப்போம். ஓகே, மதர் போர்டு டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை கொடுப்போம். 19.5 வோல்ட்டு பவர் சப்ளை கொடுப்போம். ஷார்ட் சர்க்யூட்டு 1 by 1 செக் பண்ணுவோம். ஷார்ட் சர்க்யூட் எங்கே இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பவர் சப்ளை, அதாவது டிசி பின்னிலேருந்து செக் பண்ணுவோம். மீட்டரை கண்டினியூட்டியில் போட்டாச்சு. பவர் சப்ளை செக்ஷனாக செக் பண்ணணும். எங்கே ஷார்ட் சர்க்யூட் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர்ஸை செக் பண்ணுவோம். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகுது. இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் இருக்கிற வாசி ஷார்ட் இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா கெப்பாசிட்டருமே ஷார்ட்டு தான். ஓகே, எல்லா கெப்பாசிட்டருமே வந்து ஷார்ட்டு தான் காட்டுது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆகிருக்கு, ஷார்ட் காட்டுது. இங்கே டேப் ஒட்டிட்டாங்க. ஸோ டேப்பில் ஃபுல்லாக எறும்பு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கெப்பாசிட்டி வெடிச்சே போயிடுச்சு. ஷார்ட் மிகவும் இந்த கெப்பாசிட்டர் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பவரோட சேஃப்டி சேஃப்டி பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் வோல்டேஜை கொடுப்போம். பவர் சப்ளையில் சேஃப்டி பட்டனை ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி வாட்டர் இந்த ஐசிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் பேர்ன் ஆகிற கெப்பாசிட்டருக்கு அப்ளை பண்ணுவோம். இது என்ன ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபி வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ ப்ளக்இன் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுதுங்களா? இன்னும் க்ளோஸராக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஐபி வாட்டரு, இங்கே இருக்கிற ஐபி வாட்டரை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது பேன் ஆகுது. ஓகே, ஷார்ட் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஷார்ட்டை ரிமூவ் பண்ணுவோம். சால்ட்ரிங் ஐன் வச்சு இப்போ ஷார்ட்டை கிளியர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐபி வாட்டரை க்ளீன் பண்ணிடுவோம். வந்து இப்போ லிக்விட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டாச்சு.
நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற கெப்பாசிட்டரை வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதை வச்சு இந்த கெப்பாசிட்டர் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கெப்பாசிட்டரை நம்ம வந்து இப்போ செக் பண்ணோம். ஓகே, ஷார்ட் சர்க்யூட். இந்த கெப்பாசிட்டர் தான் ஃபால்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டரை வந்து ஸ்க்ராப் மதர் போர்ட்லேருந்து எடுத்து மாற்றணும். கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணணும். ஓல்டு கெப்பாசிட்டர், ஓல்டு மதர் போர்டு எடுத்தாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டர் அதேமாரி உள்ள செக்ஷனில் இருக்கிற கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக நம்ம கெப்பாசிட்டர் போடுவோம். இந்த பழைய கெப்பாசிட்டர் எடுத்துக்கணும். கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஓகே, கெப்பாசிட்டர் கரெக்டாக இருக்குது, ஷார்ட் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். சிம்பிளான சால்ட்ரிங் மெத்தட் தான். ஸோ அதனால் நம்ம தேவையில்லாம ப்ளோயர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது நார்மலாகவே நம்ம சால்ட்ரு பண்ணிக்க முடியும். இல்லை அதில் போர்டில் நல்ல சால்ட்ரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளோயர் யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த பக்கம் ஈவனாக நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிட்டீங்கன்னா அது பிரச்சனை. ஏன்னா ஓல்டு மதர் போர்டு, ஸோ ப்ளோயரை யூஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஓல்டு மதர் போர்டுனா உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க காம்பவுண்டும் சேர்ந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ டியூசர் சால்ட்ரிங்கோட யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து காம்பனண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓம்ஸ் கரெக்டாக இருக்குது, இந்த கெப்பாசிட்டரும் ஓகே தான். இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ சேஃப்டி ஆன் பண்ணிப்போம், சேஃப்டி பட்டனை ஓகே ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் பீப் அடிக்குதானே. இல்லை, பீப் அடிக்கல. மதர் போர்டு ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம மதர் போர்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். கன்ஃபார்ம் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறோம். கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, மதர் போர்டு ஆன் ஆயிடுச்சு. ஃபேன் ரன் ஆகுது. ஸோ லைட்டு உங்களுக்கு இங்கே லைட் எரியுது. ஸோ உங்கள் மதர் போர்டு ஓகே ஆயிடுச்சு. ஸோ வீடியோ வர எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுற வீடியோ வந்துட்டான்னு. இது ஓல்டு கெப்பாசிட்டரு. ஸோ டஸ்ட்பினில் போட்டுடலாம். சரி, இப்போ வந்து லேப்டாப் ஆன் பண்ணி பார்ப்போம். கிளிக்கின் பண்ணியாச்சு, பார்ப்போம்.
லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. டெல் லேப்டாப் சக்ஸஸ். Thanks for watching. Like video, comment, share, subscribe.